கீழப்பெருமலூர், ஊர்வனி, குளத்தூர், மணலூர், வடக்கம்மாப்பட்டினம், சின்னப்பட்டமங்கலம், சனிக்காடு, ஒக்கூர் போன்ற நிறைய ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிகளில் சுற்றுச்சுவர் இல்லாமல் ஒரு பாதுகாப்பற்ற நிலை நிலவுகிறது. அதனால் மாண்பு அமைச்சர் அவர்கள் அனைத்து ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிகளுக்கும் நடுநிலைப் பள்ளிகளுக்கும் சுற்றுச்சுவர், கூடுதல் வகுப்பறையோடு கழிவறை வசதியோடு சேர்ந்த கூடுதல் வகுப்பறையும் அமைத்து தர அமைச்சர் அவர்கள் முன் வருவார்களா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு நிதி நெருக்கடி இருந்தாலும் பள்ளிகளுக்காக கல்விக்காக நிறைய நிதிகளை ஒதுக்கி இன்றைக்கு தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி இவைகளுக்கு நம்ம சுற்றுச்சுவர் கட்ட வேண்டும் என்று புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு மட்டும் 21, 22, 23, 24, 22, 23, 23, 24 ஆகிய 3 ஆண்டுகளில் மொத்தம் 11 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுற்றுச்சுவர் அமைப்பதற்கு 15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு ஏறத்தாழ 4900 பள்ளிகளுக்கு 900 கிலோமீட்டர் அளவுக்கு சுற்றுச்சுவர் எழுப்புவதற்காக 499 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அந்த பணிகள் எல்லாம் இப்பொழுது ஆணைகள் வழங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ராமச்சந்திரன். மீண்டும் அமைச்சர் பதிலுக்கு நன்றி. எனது அறந்தாங்கி தொகுதியில் சுமார் 15,000 பேர் ஜனத்தொகை கொண்ட ஒரு பெரிய ஊராட்சி நாட்டானை புரசக்குடி ஊராட்சி. அதை இரண்டாக பிரித்து கோபாலப்பட்டினம் என்ற புதிய ஊராட்சி உருவாக்கிடவும், அதே போல ரத்னக்கோட்டை ஒரு பெரிய ஊராட்சி 6,000-7,000 பேர் ஜனத்தொகை கொண்ட ஊராட்சி, அதையும் இரண்டாக பிரித்து கூத்தாடி வயல் என்ற புதிய ஊராட்சியும் மாண்பு அமைச்சர் அமைத்து தருவார்களா என்று தங்கள் வாயிலாக அறிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவுப்படி தமிழ்நாட்டில் ஊராட்சிகளை பிரிப்பது ஒன்றியங்கள், புதிய ஒன்றியங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது சம்பந்தமாக ஒரு குழு அமைக்கப்பட்டு அதுபோக சில ஊராட்சிகள் பேராட்சிகளாக மாற்றுவதற்கும் கேட்கிறார்கள். இப்படி கேட்பதை ஒரு குழுவாக அமைத்து அந்தந்த பஞ்சாயத்துக்களின் ஒப்புதல்களை பெற்று அதற்குரிய நடவடிக்கை பிரிப்பதற்கும் மற்றவைகளுக்கும் அந்த கருத்துருவை பெற்று அதற்கு தகுந்தாற்போல் நிச்சயம் பிரித்து தரப்படும். மாண்புமிகு உறுப்பினர் வெங்கடேஷ்.